சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம். வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம். முதலாவது இந்த பேஜில் நம்ம பார்க்கறது ஒரு 5 இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஒரு 5 இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்க்குறோம் நம்ம. இந்த இங்கிலீஷில் இருக்கிற 5 சென்டென்சஸ், அதாவது ஐ ஹோப், ஐ கேன் டூ எவ்ரி திங், மே ஐ நோ, கெட் ரெடி, he is recovering. I hope, நான் நம்புகிறேன். I hopeனா நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல வர ஒரு வசனம். இதுதான் இது சென்டென்சஸ்ஸு. ஐ ஹோப். ஐ கேன் டூ எவ்ரி திங். என்னால் அனைத்தையும் செய்ய முடியும். ஐ கேன் டூ எவ்ரி திங். மேலே இருக்கிறதோட கனெக்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஐ கேன் டூ எவ்ரி திங். நான் நம்புகிறேன் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. மே ஐ நோ, தேர்ட் சென்டென்ஸ்னா மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ ஹூ இஸ் சிட்டிங் தேர். மே ஐ நோ ஹூ இஸ் அட் த டோர். நான் தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ. கெட் ரெடி அப்படின்னு என்ன அர்த்தம்? தயாராகுங்கள். கெட் ரெடி தயாராகுங்கள். கெட் ரெடி ஃபார் த டின்னர். தயாராகுங்கள். கெட் ரெடி என்ன? தயாராகுங்கள். ஐந்தாவதா, he is recovering. ரெக்கவரி என்றால் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது மிகவும் சேதமடைந்த நிலையாக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு ஸ்டேஜ் படி மேலே வர்றது, முன்னேற்றம் அடைந்து வருதல், அதை ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ இஸ் ரெக்கவரிங், அவன் மீண்டு வருகிறான். ஹீ இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் ஹிஸ் இல்னஸ். அவனுடைய உடல் நிலை மோசமாக இருந்ததுலேருந்து அவன் என்ன வரான்? மீண்டு வரான். ஹீ இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் ஹிஸ் இல்னஸ். அதே ஒரு பெண்ணை சொல்லணும்னா ஷீ இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் ஹர் இல்னஸ். ஓகே, he is recovering. First one, I hope, நான் நம்புகிறேன். இரண்டாவது, I can do everything. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த 5 சென்டென்சஸையும் நீங்கள் பாருங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்திருக்கிறது you made a mistake. நீ தவறு புரிந்து விட்டாய். You made a mistake. I am thirsty. Thirst என்றால் தாகம். I am thirsty. எனக்கு தாகம் எடுக்கிறது. I am thirsty. Where have you gone? எங்கே சென்றாய்? எங்கப்பா போயிட்ட? Where have you gone? Don't talk to him. அவனிடம் பேசாதே. Don't talk to him. அவளிடம் பேசாதே. எப்படி சொல்றது? Don't talk to her. Don't talk to him. Don't என்பது do plus not. Don't talk to him. அவனிடம் பேசாதே. Who done this? யார் இதை செய்தது? Who done this? யார் இதை செய்தது? இந்த 5 திருப்பி நான் படிச்சு காட்டுறேன். You made a mistake. I am thirsty. Where have you gone? Don't talk to him. Who done this? இந்த 5மே you made a mistake, தவறு செய்து விட்டாய். I am thirsty, எனக்கு தாகமாக இருக்குது. Where have you gone? எங்கே சென்றாய்? Don't talk to him, அவனிடம் பேசாதே. Who done this? யார் இதை செய்தது? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே எளிமையான சென்டென்சஸ் தான். ஸோ இது அன்றாடம் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிற சென்டென்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், பேசி பார்க்கணும். கூடுமான வரையில் எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கிலீஷ். அப்போ தான் நமக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும்.
ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு பயம் இல்லாமல் பேச முடியும். ஆங்கிலம் எளிது தான், சரிங்களா? ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த 10 சென்டென்சஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு 10 சென்டென்ஸோடு மீண்டும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.